ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय. நம்மள மூன்றாவது அத்தியாயம் 9வது ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தே. இதுவா பார்த்தோம். சக யஜ்ஞா இல்லை, ஆமாம் அதுதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இல்லை, அது முன்னாடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். நியதம் குரு கர்மத்துவம் கர்மஜ்யாயோ ஹி அகர்மணஹா ஷரீர இதான். அதாவது அர்ஜுனன் ரெண்டாவது அத்தியாயத்துல அந்த இருப்பு, நான் இருக்கேங்கிற அந்த உணர்வுல எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறது தான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டே வந்ததுனால இந்த அத்தியாயத்தை ஆரம்பத்துல கேட்கிறார். அப்ப அறிவுபூர்வமா அந்த இருப்பு நிலையில இருக்கிறது தான் சிரேஷ்டம்னாக்க, என்னையே இந்த கர்மால கோரமான கர்மா, பயங்கரமா சண்டை போட்டு எல்லாரையும் வதம் பண்ணணுங்கிற இந்த கோர கர்மால என்னை ஏன்பா நீ இப்படி அனுப்புற, இப்படி மாத்தி மாத்தி பேசுறியே, அந்த நிலையில நிக்கிறது தான் நல்லதா இல்ல கர்மா பண்ணணுமா, கரெக்டா ஏதாவது ஒண்ணு சொல்லு பார்ப்போம், எனக்கு எது பிரயோஜனப்படும்ங்கிறது ஏதாவது ஒன்ன சொல்லு பார்ப்போம் நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்குதான் சொல்றார், அதாவது அந்த நிலையில இருந்து கர்மா பண்றவன் இல்லாம ஆயிடுச்சு. லோகம்ங்கிறதே இல்லை, கர்மா பண்றதுங்கிறதே இல்லைங்கிறது அந்த நிலையில எஸ்டாப்ளிஷ்டா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. அப்ப கர்மா நடந்தாலும் அண்ணாமலையான் சொல்றாப்புல ஸ்லீப் வாக்கிங் மாதிரி இட் வில் பி ஹேப்பனிங். அந்த டூயிங் இருக்காது, அந்த சென்ஸ் ஆஃப் டூவர்ஷிப். கர்மா பண்றவன் அப்படிங்கிறவன் நான் பண்றேங்கிற அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் ஒரு ஜீவனாலையும் இந்த சிருஷ்டியில உண்டான எந்த ஜீவனாலையும் கர்மா பண்ணாம இருக்கவே முடியாது. அந்த சரீரத்தை மெயின்டைன் பண்றதுக்கா ஒரு ஜீவ பாவத்தோட உண்டாயிருக்கே, அந்த சரீரத்தை மெயின்டைன் பண்றதுக்காவது பேசிக்கா கர்மாக்கள் நடந்துதான் ஆகணும். அப்ப கர்த்திருவத்தோட இருக்கச்சே நான் பண்றேங்கிற பாவம் வேற இருக்கு. அப்ப சரீரத்தை மெயின்டைன் பண்றதுக்காக கர்மா பண்ணித்தான் ஆகணும். சோ கர்மா பண்ணாம ஒரு ஜீவனாலையும் இருக்க முடியாது. பண்ணாம இருக்கிறதுங்கிறது ஜீவ போதம் போய் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறது தான். ஸோ அதை நான் ஒரு ஆளா இருக்கேங்கிற பாவம் நான் கர்மா பண்றேங்கிற பாவம் இருக்கிறச்ச யாராலையும் கர்மா பண்ணாம இருக்க முடியாது. அதை புடிவாதமா நான் பண்ணாம சும்மா இருப்பேன் அப்படின்னுட்டு மனோவிருத்திகள் இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி வச்சுக்கிறேன்னுட்டு உக்காந்துருந்தா அது அப்படி இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கிறதுனால பிரயோஜனமும் ஏற்படாது. அதுதான் சொல்லிட்டே வந்தார். என்னது திருப்பி போயிடுத்து எங்கேயோ. நியத்தம் குரு கர்மத்துவம். அதான் நீ கர்மாவை நான் பண்ண மாட்டேன்னு ஒரு ஆள் விட்ரா பண்ணிக்கிறதுனால அவன் ஃப்ரீயும், அதாவது இப்போ கர்த்திருவத்தோட நான் பண்றோங்கிற அந்த எண்ணம் இருக்கிறச்சே நான் விட்டுட்டு நான் பேசாம உட்காந்துருக்கேங்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் சித்தி கிடைக்காது. he will not achieve anything. on the other hand இந்த கர்மா பண்ணணுங்கிற அந்த பாவம் இருக்கே, அதை நல்ல ஐடியலா அதை செலுத்துறது ஒரு வழியில, அதாவது இந்த கர்மா பண்றேன் அப்படிங்கிற அந்த கர்த்திருவத்தை சரியான ரூட்ல கர்மா பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம்னாக்க ஃப்ரீ ஆயிடலாம். ஸோ அதை பத்தி தான் சொல்லின்னு வந்துட்டு இருக்கார். நியத்தம் குரு கர்மத்துவம். நீயா ஏதோ என்னோட ஆசைக்கு, அதாவது எப்படி சரியா கர்மா பண்றது அப்படின்னாக்கா என்னோட ஆசைக்குங்கிறதே என்ன வருதுன்னா, நம்மளோட மனசு இந்திரியங்களுக்கு திருப்தி ஏற்படுறது, அதுதானே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுலதான் எனக்கு இந்த கர்மா வேணுங்கிற அந்த பாவமே அதுலதான் வருது, மனசு இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுல. ஸோ அந்த ஆங்கிள் நீ யோசிச்சு கர்மா பண்ணினேன்னு சொன்னா நீ இன்னும் யூஆர் ஆடிங் மோர் டு யுவர் கர்மா, யூ ஆர் நாட் எக்ஸாஸ்டிங் யுவர் இந்த கர்மா பண்ணணுங்கிற அந்த உந்துதல் இருக்கே, அதை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கர்மால எதுக்கு நம்ம ஈடுபடுறோம்னா, பகவானோ குருவோ சாஸ்திரமோ எதை நம்மள ஆசிரிச்சுட்டு இருக்கோமோ அவ சொல்லியிருக்கா, அதுக்காக பண்றேன். எனக்கு இதனால என்ன கிடைக்கிறது கிடைக்கலங்கிறத பத்தி எனக்கு ஒண்ணுமே இல்லை. பூர்ணமா குரு பக்தி இருக்கு, பெரிவா மகாபெரிவா கர்ம மார்க்கம் உபதேசம் பண்ணினானா பெரிவா சொல்லியிருக்கா, அதுக்காக நம்ம இந்த மடிய ஆச்சாரம்
நீ அது என்னென்னவோ நிறைய ஏகப்பட்ட சூக்ஷ்மங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னென்னத்தையோ ஃபாலோ பண்றது வந்து இதெல்லாம் பண்ணி என்ன கிடைச்சதுன்னு 4 பேர் கேட்பா. என்ன கிடைச்சதுன்னா குருவுக்கு ஆசிரியம் கிடைச்சது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். லௌகிகமா என்ன கிடைச்சது கிடைக்காம போச்சுங்கிறது அதுல நம்மளுக்கு கவனம் போக வேண்டிய அவசியமே இல்லை. பெரியவா சொல்லியிருக்கா, அவ குருவுக்கு ஆசிரியத்துக்காக நான் அதை பண்றேங்கிற பாவத்துல பண்ணினா சித்தம் சுத்தமாயிடும். அதுல இருந்து என்ன கிடைக்கிறதுங்கிறத பார்த்து ரிசல்ட்டை பார்த்து நம்ம பண்றதுல வந்து சித்த சுத்தி ஏற்படாது. அது சம்பந்த பெருமான் வந்து வலிவலம் ஈசன்ட்ட சொல்றார், இயங்குகின்ற இரவி திங்கள் மற்ற நல் தேவர் எல்லாம் பயங்களாலே பற்றி நின்பால் சித்தம் தெளிகின்றனர். கர்மால ஈடுபடணும் அப்படின்னு சொன்னாக்க வந்து பயன்களாலே பற்றி எந்த பயனும் எதிர்பார்க்காம, அது வந்து குரு சொல்லியிருக்கார், இல்ல சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, லோக ஹிதத்துக்காக அப்படித்தான் நான் பண்ணணும் அப்படிங்கிற பாவத்தோட ஒரு கர்மால ஈடுபடுறதே வந்து அந்த ஜீவனோட சித்தம் வந்து தெளிஞ்சுடுறது. அந்த மாதிரி பாவத்துல கர்மால ஈடுபடாம என்ன கிடைச்சது இந்த கர்மா பண்ணினதுனாலன்னு நம்ம ஸ்டாக் எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணினாக்க சித்த தெளிவு ஏற்படாது இந்த கர்மாவனால. இப்ப இங்க பகவான் சொல்றார் அர்ஜுனனுக்கு, நீ வந்து அந்த மாதிரி கர்மால ஈடுபட்டேனாக்க இந்த கர்த்தத்துவம், நான் கர்மா பண்றேன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாவங்கள்லாம் இருக்கே அதெல்லாமும் அழகா திருப்தியா எக்ஸாஸ்ட் ஆயிடும், முடிஞ்சு போயிடும். உனக்கு வந்து சித்த சுத்தி ஏற்படும். எல்லா விதமாவும் இந்த கர்மால ஈடுபடுறதுனால நல்லது ஏற்படும். அந்த மாதிரி கர்மால நீ ஈடுபடு. அதுக்குதான் நியத்தம் குரு கர்ம. நியத்தி பிரகிருதி குரு சாஸ்திரம் என்ன உனக்கு போட்டு விதிச்சு கொடுத்துருக்கோ அந்த கர்மால நீ பண்ணு. கர்ம ஜாயோஹி அகர்மணஹா. ஸோ அந்த மாதிரி கர்மால ஈடுபடுறது வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படி, அதாவது பண்ண மாட்டேன்னா சும்மா இருக்கிறது இல்லை, சும்மா இருக்கிறத பண்ணறத விட இந்த மாதிரி கர்மால ஈடுபடுறது பெட்டர். கர்ம ஜாயோஹி அகர்மணஹா ஷரீர யாத்ராபிச்சதே ந பிரசித்தியது அகர்மணஹா. இந்த உருவத்தை மெயின்டைன் பண்ணணும், இந்த ஜீவனை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்கு கூட ஏதோ ஒரு கர்மா நடந்துதான் ஆகணும். அதனால சும்மா இருக்கிறத பண்ண முடியாது, பண்ணினா அது சரியாகவும் ஆகாது. 9வது பாடல், யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஹா சமாச்சர. யஜ்ஞம்னா ஏதோ ஹோமகுண்டத்துல அக்னியில ஆகுதி கொடுக்கறதுன்னு இல்லை, அது சமர்ப்பணம். எந்த கர்மால ஈடுபட்டாலும் வந்து அது குருக்கோ ஈசனுக்கோ எதுக்கோ சமர்ப்பணமா பண்ணப்படுறது. யஜ்ஞார்த்தான் கர்மணோன் அப்படி பண்ணப்பட்டது. கர்மா வந்து அர்ப்பணமா பண்ணினோம் அப்படின்னு சொன்னா பண்றவனுக்கு அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. பாதிப்புனா அது நல்ல ரிசல்ட்டோ கெட்ட ரிசல்ட்டோ, கர்மா இப்படி நடந்ததோ அப்படி நடந்ததோ அதெல்லாம் வந்து அந்த ஜீவனோட தலையில வந்து விழாது. அப்படி இல்லாம தன்னோட சாமர்த்தியம், நான் கரெக்டா பண்ணணும், எனக்கு இது வேணும்னு பண்றேன் அப்படின்லாம் ஈடுபடுறதே வந்து அந்த கர்மாவே அந்த ஜீவனை பந்திக்கிறது. கட்டி போடுறதுன்னா அந்த கர்மாவோட நானா கொண்டு அது நன்னா முடிஞ்சதுன்னா நானா கொண்டு நன்னா பண்ணினேன், நானா கொண்டு இவாளெல்லாம் திருப்தி பண்ணினேன்னு வரும். இல்லை தப்பா நடந்தது அப்படின்னு சொன்னா ஐ ஹாவ் மிசரபிளி ஃபெயில்டுங்கிற துக்கம், ஐயோ நான் ஐ ஹவ் ஸ்பாயில்டு த ஷோங்கிற துக்கம். அப்புறம் திருப்பி அந்த அந்த சந்தோஷமோ துக்கத்தினாலேயோ திருப்பி கர்மால ஈடுபடுற மாதிரி அது சைக்கிள் அப்படியே போயிட்டே இருக்கும். அதான் பந்திக்கிறது, கட்டி போடுறது. அதே வந்து அந்த யஜ்ஞபூர்வமா அந்த பரம்பொருளுக்கு சமர்ப்பணமா பண்றதே பகவான் இப்படிதான் நடத்தினார். அவர் இப்படிதான், அது நியத்தி இருக்கு, அவர் இந்த கர்மா இப்படிதான் நல்லபடியா முடியணும்னு வச்சாருன்னா அதுல நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் தான் நடத்தினார், முடிஞ்சு போச்சு அப்பாடி. சரி தப்பா நடந்து ஏதோ ஆயிடுத்து அப்படின்னாலும் அது அவரோட இஷ்டம். அவர் எதுக்காக அப்படி பண்ணினாரு தெரியாது. அவர் எந்த ஜீவனையும் கஷ்டப்படுத்துறது இல்லை. அது மூலமா எந்த ஜீவனுக்கு என்ன ஏற்படுறதுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறதுக்கு இருக்கோ அவர் அப்படி பண்ணினார். அதுல இருந்து பிரிஞ்சு போயிடும். நான் பண்ணினேன், நான் கரெக்டா பண்ணினேன், இல்லை நான் தப்பா பண்ணினேங்கிற அந்த துக்கம் ஏற்படாது. கர்ம பந்தனஹா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கா. அந்த மாதிரி நீ கர்மா பண்ணி அதோட கனெக்ஷன், கர்மாவோட கனெக்ஷனே இல்லாம முக்த சங்கஹா, அது நான் பண்ணினேங்கிற அந்த கனெக்ஷன் இல்லாம ஜாலியா இரு, கர்மா பண்ணிட்டு ஒட்டிக்காம ஜாலியா இரு. 10வது பாடல்,
சக யஜ்ஞாஹ பிரஜாஹ சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோத்கிஷ்ட காமதுக்கு. இப்படிதான் ஆரம்பத்திலேருந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, பிரஜாபதி இது பிரம்மா சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறச்சே பிரஜாஹா சிருஷ்டுவா அவரோட மானசீக புத்திரர்கள் ஏதோ வாட்டவர் பிரம்மா அவள் எல்லாரையும் சிருஷ்டி பண்ணி அவளுக்கே இந்த யஜ்ஞம் அப்படிங்கிற அந்த, அதாவது சிருஷ்டிங்கிறதே எகெயின் அதான் பகவான் நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு பிரம்மாக்கு ஆக்ஞா பண்ணினார். அது அவர் சொல்லியிருக்கார், அது பண்றோம் அப்படிங்கிற பாவத்துல ஈடுபட்டு பிரம்மா சிருஷ்டி பண்ணி ஏதோ மானச புத்திரர்கள் மனு தக்ஷன் ஏதோ அவளெல்லாம் பிரஜாபதிகள் எல்லாம் உண்டாக்கி அவளுக்கும் அதே மெசேஜை கொடுக்குறார். இந்த யஜ்ஞம் அப்படிங்கிறது இருக்கு, அந்த கர்மாவை சமர்ப்பண பூர்வமா பண்ற அந்த பாவம் இருக்கேப்பா, அதை கிரகிச்சுண்டு நீங்க இந்த லோகத்துல விவகாரம் பண்ணுங்கோ. அந்த மாதிரி கர்மா பண்ணினாக்கா அது காம துக்கு, அதாவது இந்த என்ன மாடு காமதேனு, அது காமதேனுகிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணினா அந்த கற்பக விருட்சம் காமதேனு அதெல்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அது கொடுக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இந்த யஜ்ஞம்ங்கிற கான்செப்ட் நீங்க லோகத்துல சௌக்கியமா வாழறதுக்கும் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும், அந்த பரம்பொருளை அடையறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதனால இது காமதேனு மாதிரி, அதனால இந்த யஜ்ஞம்ங்கிறத நீங்க ஆசிரியிச்சு வாழுங்கோ அப்படின்னுட்டு அவர் சிருஷ்டி பண்ணினவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி இந்த யஜ்ஞம்ங்கிற கான்செப்டோட தான் அவளை அனுப்பி வச்சார். தேவான் பாவயத் 11வது பாடல். தேவான் பாவயதான் ஏன தே தேவா பாவயந்து வஹா பரஸ்பரம் பாவயந்தஹா ஸ்ரேயா பரம் அவாப்சித. இத இப்ப நம்ம சமர்ப்பண பூர்வம் யஜ்ஞம், அதாவது சமர்ப்பண பூர்வம் கர்மால ஈடுபடுறோம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கெல்லாம் திருப்தி தருது. தேவதைகள்ங்கிறது ஒண்ணும் இல்லை, பகவான் இந்த உலகம்ங்கிற சிருஷ்டியை நடத்துறதுக்கு சில ஃபோர்ஸஸ் எல்லாம் வச்சிருக்கார். அதெல்லாம் நம்ம உருவகப்படுத்தி இந்திரன் வாயு அக்னி அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கோம். லோகம் இந்த இந்த ஒரு நடப்பு, இந்த ஒரு செட்டப் இருந்து நல்லபடியா எல்லாம் கரெக்டா ரெகுலரா இங்க எல்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னுட்டு சில அவரே தான் எல்லாமே, அந்த ஃபோர்ஸஸா இருந்து இந்த லோகத்தை நடத்துற சக்தியா இருக்கார். இந்த யஜ்ஞபூர்வம் பண்ணப்படுற கர்மாவனால அந்த அந்த தேவதைகள், அதாவது அந்த சக்திகள்லாம் திருப்தி ஆகிறது. ஏன்னா இந்த சிருஷ்டிங்கிறதே ஒன் பிக் யூனிட், which is connected with அதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எல்லாத்தோடையும் கனெக்டட். ஒரு ஜீவனும் ஈடுபடுற கர்மா அதனால நடக்கக்கூடிய அது இட்ஸ் டோட்டல் ஹோல் ஆக்சுவலி. ஏன்னா இருக்கிற ஒரு பொருள் தான் பலதா பிரிஞ்சிருக்கு, எல்லாம் அவாவா ரோல்ல கரெக்டா பண்ணினாக்க டிராமா கரெக்டா ஓடும், தடுமாற்றம் இருக்காது, அழகா முடியும். ஸோ அந்தந்த ஜீவன் தன்னோட ரோல்ல பர்ஃபெக்டா ஃபிட் ஆகி பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த யஜ்ஞ பாவத்தோட கர்மால ஈடுபடணும். அப்ப ஈடுபட்டானாக்கா அது அந்த சிஸ்டமுக்கே திருப்தி தரக்கூடிய விஷயமா அமையறது. அப்ப அந்த சிஸ்டம் வில் பி வெரி ஹாப்பி டு சப்போர்ட் யூ. தேவதைகள்லாம் நம்ம அது பிசிக்கலா பாக்குறச்சே இந்திரனுக்கு ஆஹூதி கொடுத்தோம் மழை வேணும்னு ஏதோ அப்படியெல்லாம் யஜ்ஞம் பண்றோம்னு சொல்றோம். அது என்னன்னா அந்த சிஸ்டம்ல எல்லா அந்த சிஸ்டம்கே நல்லது ஏற்படணும் அப்படின்னுட்டு நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லையா திருமுறையில. அதாவது நான் என் வீடு நானா வச்சுக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா என் வீடு மட்டும்தான் சுத்தமா இருக்கணும்னு நினைச்சேனாக்கா குப்பையை வாரி பக்கத்து காம்பவுண்ட்ல போட்டு விடுவேன். ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்ரீரங்கமே சுத்தமா இருக்கணுங்கிற பாவத்துல இயங்கினேன்னு சொன்னா ஆஸ் பார்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம் என் வீடும் ஆட்டோமேட்டிக்கா சுத்தமா ஆயிட போறது. ஸோ அந்த பாவத்துல கர்மால யஜ்ஞ பாவம் தனக்குன்னு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இல்லாதக்கு
ஆம், இந்த சிருஷ்டி அதுதான் அந்த யஜ்ஞபூர்வம் கர்மா பண்றதுங்கிறது எல்லாத்துக்கும் ஹிதம் ஏற்படணுங்கிற பாவத்துல சாக்ரிஃபைஸ் பாவத்துல கர்மால ஈடுபடுறது. The whole system is benefited by it. So the whole system will be happy to support you as an element in the system. அப்படிதான் பரஸ்பரம் பாவயந்தா. ஏன்னா இட் இஸ் ஆல் செட் அண்ட் டன், தெர் ஆர் நோ மல்டிபிள் திங்ஸ். இருக்கிறது ஒரே பொருள் தான். அதுதான் வந்து பலதா பிரிஞ்சிருக்கு. அதனால நம்ம அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அடுத்தவன் நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணுவான். அப்படிதான் அந்த சிஸ்டம் வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கு செட்டப் இருக்கு. 12வது பாடல். இஷ்டான் போகான் ஹிவோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாக தைர்தத்தான பிரதாயேபியோ யோ புங்க்தே சேனையே வசஹா. ஒரு சிஸ்டம்ல வாழறதுனாலயே நம்மளுக்கு பலது கிடைக்கிறது. இந்த ஒரு ஊர்ல வந்து நம்ம ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வாழறதுனால நம்ம இந்த ஊர்ல இருந்து இந்த ஸ்தலத்துல இருந்து இங்க சுத்து வட்டாரம் இருக்கிறவாழ்கிட்ட இருந்து எவ்வளவோ எடுத்துட்டு இருப்போம். தெரியறதோ இல்லையோ தெரியல. சாப்பிடுற உணவுல இருந்து அறிவுல இருந்து எல்லா விதத்திலயும் வந்து அந்த சிஸ்டம்ல இருந்து வி கீப் டேக்கிங் சோ மெனி திங்ஸ். அப்படி கிடைச்சத வந்து நான் எனக்கு மட்டுமா உபயோகப்படுற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி எனக்கு உபயோகப்படுற மாதிரி நான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னுட்டு கர்மால ஈடுபட்டான்னாக்க ஐ எம் ஆக்சுவலி சீட்டிங். அந்த சிஸ்டம்லேருந்து இவ்வளோ எடுத்துண்டு எல்லாருக்கும் பெனிஃபிட் வரணுங்கிற அந்த பாவம் இல்லாதக்கு இந்த ஈகோ சென்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற மாதிரி கர்மால ஈடுபட்டாக வந்து ஸ்தேனன் திருடன்ங்கிறார். அதாவது அதான் எல்லாருக்குமா இருக்கிறத வந்து நம்ம எனக்குன்னு மட்டும் எடுத்துட்டு யாருக்கும் அதோட பிரயோஜனம் இல்லாம பண்றதுங்கிறது வந்து திருட்டுத்தனம். அதுதான் சொல்றார். தைர்தத்தான பிரதாயபியோ யோ புங்க்தே அவளா அதாவது சொசைட்டியால கொடுக்கப்பட்ட அந்த பலவிதமான விஷயங்கள் இருக்கே, அதை தான் மட்டும் தன்னோட பிரயோஜனத்துக்கு மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் வந்து பாக்கி யாருக்கும் கொடுக்காம உபயோகப்படுத்தணுங்கிறவன் வந்து அது அந்த அந்த பாவம் வந்து திருட்டு பாவம். அந்த மாதிரி இருக்கப்படாது. 13வது பாடல். யஜ்ஞசிஷ்டா அசினஹா சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே து அகம் பாபா ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத். யார் ஒருத்தன் வந்து இந்த அதாவது இந்த சிஸ்டம்கே பிரயோஜனம் ஏற்படும்படியா கர்மால ஈடுபட்டு எல்லா ரிசோர்ஸஸையும் எல்லா அந்த சிஸ்டம்கே பிரயோஜனப்படும்படியா யூஸ் பண்றானோ அவன் வந்து அதை தான் அனுபவிக்கிறதுனால அவனுக்கு வந்து அவனுடைய கில்பிஷங்கள், அதாவது சித்தசுத்தி, எல்லாருக்கும் ஹிதம் ஏற்படும்படியா ஒரு ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதனால அந்த ஜீவனுக்கு சித்தசுத்தி ஏற்படுறது. ஆன் தி அதர் ஹேண்ட் தனக்கு மட்டும் தன்னோட இந்திரியங்கள் தன்னோட மனசு திருப்தி அடையணும் அப்படிங்கிற பாவத்துல இயங்குறவன் வந்து ஆத்ம காரணாத்து அகம் பாப்பா புஞ்சதே. அவன் வந்து பாப்பத்தை தான் சேர்த்துக்கிறான். சாப்பிட்றான்னு போட்டிருக்கார். அதாவது சாப்பாடுங்கிற பாவத்துல, சாப்பாடுன்னா எனிதிங் தட் வி டேக் இன் தான். ஸோ எல்லா சிஸ்டம்கே சிஸ்டம்கே பிரயோஜனப்படணுங்கிற மாதிரி நம்ம ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணினாக்க ஜீவனுக்கு சித்தசுத்தி ஏற்படுறது. ஆன் தி அதர் ஹேண்ட் தன்னோட இந்திரியங்கள் தன்னோட மனசு தான் திருப்தி அடையணுங்கிற மாதிரி அந்த ரிசோர்ஸஸை நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம்னு சொன்னா பாபத்தை வந்து சேர்த்துக்கிறோம், நிறைய சேர்த்துக்கிறோம். 14வது பாடல். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞஹா கர்ம சமுத்பவஹா. அந்த சைக்கிள் சொல்றார். இந்த சொசைட்டியில எல்லாம் பலதா இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்ல எப்படி எல்லாம் இயங்குறது அப்படின்னாக்க எல்லா ஜீவன்களுக்கும் உசுரோட இருக்கிறதுக்கு அன்னம் வேணும். பிசிக்கலா சாப்பிட்ற அன்னம், பலவிதமான இன்புட்ஸ் தேவைப்படுறது ஒவ்வொரு ஜீவனுக்கும். அந்த ஜீவன் வாழ்ந்து இருக்கிறதுக்கு
அன்னாத் பவந்தி பூதான். அப்படி இருக்கிற அந்த ரிசோர்சஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணி தான் ஒரு ஜீவன் வாழறது. அந்த ரிசோர்சஸ் எல்லாம் வர்றதுக்கு மழை முதலான அந்த ஓவரால் சிஸ்டம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிற சக்திகள் இருக்கே. பர்ஜன்யம்ங்கிறது இங்க மழை தான். அன்னம்னா அந்த கிரெயின்ஸுங்கிற கிராஸ், பட் இட் அப்ளைஸ் டு எவ்ரி திங். ஆக்சுவலி நம்ம பல ரிசோர்சஸ் யூஸ் பண்றோம். அந்த ரிசோர்சஸ்லாம் வந்து இந்த சிஸ்டமையே மெயின்டைன் பண்றதுக்கு இருக்கிற ஃபோர்ஸஸ், அந்த எனர்ஜிஸ் தான் கொடுக்கறது. எல்லாம் என்ன, நான் எனக்கு வேணுங்கிற நெல்லை நானே விளைச்சிண்டு, எனக்கு வேணுங்கிற பழத்தெல்லாம் நானே விளைச்சிண்டு என் சாமர்த்தியத்துல அப்படி யாராலையும் இருக்கவே முடியாது. பூமியை ஆசிரியக்கணும், ஜலத்தை ஆசிரியக்கணும், எத்தனையோ விஷயங்கள் தான். இதனால்தான் ஒரு ஜீவன் வாழறதுக்கு அது ஒரு நாளைக்கு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா. அப்ப அதெல்லாம் கொடுக்கற ஃபோர்ஸஸ் இருக்கு நேச்சர்ல. பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ. அந்த ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் எப்ப திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த யஜ்ய பாவத்தோட, அதாவது இந்த சொசைட்டியே நன்னா இருக்கணுங்கிற பாவத்தோட வந்து கர்மா செய்யப்படுறதே அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து திருப்தி ஆகிறது. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்யா கர்ம சமுத்பவா. இங்க வந்து மழைங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்கார். யஜ்யம் பண்றதுனால வந்து மழை நன்னா பெய்யறது. யஜ்யம்ங்கிறது வந்து இந்த மாதிரி ரைட் கைண்ட் ஆஃப் கர்மால ஈடுபடுறதுனால அப்படின்னு. அதாவது இட் இஸ் அ சைக்கிள். ஒரு ஜீவன் வந்து பலது அந்த சிஸ்டம்லேருந்து எடுத்துக்கிறப்போ அந்த பலது கிடைக்கிற அந்த சிஸ்டம்க்கு பிரயோஜனப்படுற மாதிரி தன்னோட எனர்ஜியை வந்து செலவு பண்ணணும். தன்னோட எனர்ஜியை பில்டப் ஆகுறதே இந்த சிஸ்டம்லேருந்து கிடைக்கிற பல விஷயங்கள்லேருந்து தான். அந்த சிஸ்டம்மை வந்து நல்லபடியா இயக்கக்கூடிய அந்த எனர்ஜிஸ்க்கு வந்து தான் சமர்ப்பணமா கர்மால ஈடுபடுறத எல்லாமே திருப்தி ஆகிறது. எல்லாமே திருப்தி ஆகிற அது எல்லாம்ங்கிறதுல தானும் இன்க்ளூட் ஆகி தானும் திருப்தி அடையிறது. அதனால அந்த மாதிரியே அந்த பாவத்தோடையே வந்து கர்மாவில் ஈடுபடணும். கர்ம 15 கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இந்த மாதிரியான கர்மா, அதாவது இந்த சிஸ்டமை மெயின்டைன் பண்றதுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த கர்மா இருக்கே, அது அந்த மூலத்திலேருந்து தான் உண்டாயிருக்கு இந்த சலனம். அதாவது நம்ம அவாவால பார்த்துக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சந்தோஷம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம், ஒரு எனர்ஜி ஃப்ளோ அல்ல. என்னோட அந்த பர்சனாலிட்டி கலக்காதக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கணும், எல்லாம் ஹிதகரமா இருக்கணும், எல்லாம் க்ஷேமகரமா இருக்கணுங்கிற அந்த எனர்ஜி ஃப்ளோ. அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து இந்த இண்டிவிஜுவல்லேருந்து வர்றதில்லை. அது அந்த இண்டிவிஜுவலுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த மூலத்திலேருந்து வர்றது. அந்த 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 எனர்ஜி ஃப்ளோனால செயல்பாடுகள்ல ஈடுபடுறத வந்து அது தனக்கும் ஹிதகரமா முடியறது, எல்லாருக்கும் ஹிதகரமா முடியறது. இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை திருப்திப்படுத்தணுங்கிற பாவத்துல இயங்கறச்சே தான் பிரச்சனைகள்லாம் வருது. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி, பிரம்மத்திலேருந்து உத்பவிச்ச அந்த கர்மா இருக்கு இல்லையா, பிரம்ம அக்ஷர சமுத்பவம். அது வந்து ஆக்சுவலா பிரம்மங்கிறது வந்து இங்க அந்த நாலேஜ் ஃப்ரம் த சுப்ரீம் சோர்ஸ். சுப்ரீம் சோர்ஸுங்கிறது அந்த அதுதான் நம்ம பிரம்மம்னு சொல்றோம், ஆன்மா ஏதோ சொல்றோம். எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த இருப்பு, அந்த இருப்புல இருந்து வந்த நாலேஜ் பேஸ், அந்த நாலேஜ் பேஸ்ல இருந்து அதுல சொல்லப்பட்டிருக்கிற கர்மா பிரம்மோத்பவம் வித்தி. அந்த நாலேஜ் பேஸ் வந்து மூலத்திலேருந்து வந்ததுங்கிறதுனால அதுல சொல்லப்படுற கர்மாக்கள் வந்து அது எல்லாத்துக்கும் ஹிதகரமா இருக்கிற கர்மாவா இருக்கும். தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம. அப்ப ஆக்சுவலா இந்த கர்மால வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கலக்காம இருந்ததுன்னா அந்த மூலத்தோட டேஸ்ட் இருந்துட்டே இருக்கும் அந்த இயக்கத்துல. அதான் பகவான் இயக்குறார் அப்படின்னு இயங்குறதே வந்து அந்த கர்மா பண்றதையே வந்து அந்த பகவானை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட கர்மா பண்றதே தான் வந்து
நான் பண்றேன் அது கரெக்டா நடக்கிறதோ இல்ல தப்பாறதோ அதனால எனக்கு என்ன கிடைக்கும் இல்ல கிடைக்காம போகும் அப்படிங்கறது வந்து அந்த இண்டிவிஜுவல் மேல ஃபோக்கஸ் இருக்கும். அந்த மூலத்திலேருந்து வரக்கூடிய எனர்ஜில இயங்குறதே வந்து அந்த கர்மால ஈடுபடுறதே வந்து அந்த பரம்பொருள் கிட்ட நம்ம ஈடுபடுறதுதான். அதுக்கு தனியா வேற சாதனைன்னு பண்ண வேண்டாம். அந்த மாதிரி இயக்கத்துல ஈடுபட்டாலே வந்து சித்த சுத்தி அதுவே அந்த ஜீவனுக்கு வந்து பரமக்ஷேமம் ஏற்படும். தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞ பிரதிஷ்டிதம். அதனால அந்த மாதிரி அந்த மூலத்துக்கு சமர்ப்பணம் பண்ணி இயங்குற பாவத்திலேயே நீ இயங்குவாயாக. 16வது பாடல். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் ந அனுவர்த்தயதி ஹயஹா அகாயுஹு இந்திரியாராமோ மோகம் பார்த்த சஜீவதி. இப்படி ஒரு அழகா ஒரு இயங்குறதுக்குன்னு ஒரு சைக்கிள் நேச்சர்ல எல்லாம் சிஸ்டம்ல எல்லாம் கரெக்டா நடக்கிறதுக்குன்னு அந்த சிருஷ்டிகர்த்தாவோ அது என்ன அந்த மூலப்பொருள்ல இருந்து வந்து அந்த நாலேஜ் பேஸ்ல இப்படி எல்லாம் இயங்குறதுக்குன்னு பர்ஃபெக்டா ஒரு சைக்கிள் போட்டு கொடுத்துருக்கு. அந்த சைக்கிளுக்கு வழங்கி கொடுக்காம அனுவர்த்தயதி இஹ யஹா அந்த சைக்கிளை மதிக்காம எவன் ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆசைக்கு அப்படின்னு அவன் வந்து இயங்குவான். ஆனால் பிரவர்த்தித்தம் சக்கரம் அனுவர்த்தி அகாயுகு அவனோட ஆயுசு அவனோட லைஃபே வந்து பாபம் நிறைஞ்ச ஒரு லைஃப். ஏதோ சொல்லுவோம்ல இவாள்லாம் எதுக்குதான் இருக்காளோ தெரியல. இது சுபாஷிதத்துல ஒரு பாடல் வரும், என்ன ஏஷாம் ந ஞானம் ந தப்போ ஏஷாம் ந வித்யான தப்போன ஞானம் வித்யான தப்போன ஞானம் இல்ல இந்த மாதிரி நிறைய வரும். அந்த இடத்துல மறந்து போயிடுது. பூத வித்யான தப்போன ஞானம் ஷீலம் ந குணோன தர்மஹா தே புவி பார பூதாக மனுஷ்ய ரூபேண மிருகாச்சரந்தி. அந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த வேல்யூஸ் எல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் வந்து புவி பார பூதாக இந்த சிருஷ்டிக்கு வந்து ஒரு பாரமா அதுல இருக்கா. மனுஷ்ய ரூபேண மிருகாஹா சரந்தி. அது அனிமல்ஸ் ஒன்றும் குறைச்சி சொல்றதுக்குன்னு இல்லை, மனுஷ ரூபத்துல இருக்கா. ஆனா வந்து அதுக்கு உண்டான மெச்சூரிட்டி அற்றவனா இருக்கான் அப்படின்னு அந்த ஸ்லோகம். அதுதான் இங்க சொல்றார். அகாயுகு அவனோட ஜீவிதமே வந்து பாபம் நிறைஞ்சது. பாபம்ங்கிறதுனா என்னன்னா யாருக்கும் வந்து ஹிதம் ஏற்படாம வாழக்கூடிய லைஃப். அகாயுகு இந்திரியாராமோ அவனோட ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா தன்னோட இந்திரியங்கள் மனசை சாட்டிஸ்ஃபை பண்ணதுலயே இருக்கு. தனக்கு பிடிச்சது கிடைக்கணும், நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுலயே வந்து அவனோட ஃபோக்கஸ் இருக்கு. அதனால அவனோட பார்வை வந்து குறுகி போயிடுறது. மோகம் பார்த்த சஜீவி அவன் வாழறதே வேஸ்ட்டுன்னு அமோகமா இருப்பாரு. அதாவது லெட் யுவர் லைஃப் பி சக்சஸ்ஃபுல், லெட் இட் நாட் பி அ வேஸ்ட் அப்படிங்கிறது தான் அமோகமா இருக்குது. அப்படி வாழறவன் வந்து மோகம், அவனோட லைஃபே வேஸ்ட். அவன் வாழறதுனால அவனுக்கும் ஒரு நல்லதும் ஏற்பட போறது இல்லை, அவனுக்கும் சித்த சுத்தியோ நல்ல திருப்தியோ சந்தோஷமோ ஏற்பட போறது இல்லை, சொசைட்டிக்கும் இந்த சிஸ்டமுக்கும் ஒரு நல்லதும் ஏற்பட போறது இல்லை. ரிசோர்சஸ் எல்லாம் வந்து என்ன இத்தனை கிலோ அரிசி காலி, இத்தனை கிலோ பருப்பு காலி, இத்தனை லிட்டர் பால் காலின்னு ஜீவிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். அகாயுகு இந்திரியாராமோ மோகம் பார்த்தச ஜீவதி. 17வது பாடல். அதாவது அந்த கர்மா இயக்கத்தோட, அதாவது இயக்கம்ங்கிறதே இல்லை, இருப்பு மாத்திரம்தான் இருக்குன்னு அந்த மூலத்துல ஒடுங்கி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. இயக்கம்ங்கிறது இருக்கு, ரெக்கக்னைஸ் பண்ணியாச்சு, தான் ஒரு ஜீவ போதத்தோட இருக்கோம், இயங்கணும் அப்படின்னாக்க பிடிவாதமா பிடிச்சு இழுத்துட்டு நான் கர்மா பண்ணாம சும்மா உட்காந்துருப்பேன் அப்படின்னு சும்மா இருக்கிறத பண்றதுனால பிரயோஜனம் ஏற்படாது. கர்மால ஈடுபடணும். எப்படி ஈடுபடணும்னாக்க அந்த என்டையர் சிஸ்டம்கே ஹிதம் ஏற்படும்படியா அந்த பாவத்துல மூலத்திலேருந்து இயக்கப்பட்ட
அந்த கர்ம பாவத்துல கர்மால ஈடுபடணும். அப்ப இப்ப ஈடுபடும் போதே சித்த சுத்தியும் ஏற்படும், அந்த சிஸ்டம்க்கும் நல்லது ஏற்படும், அதனால முக்தியும் அடையலாம். அப்படி இல்லாதக்கு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை மட்டும் திருப்திப்படுத்தும்படியா இயங்குறவனுக்கு வந்து பாப்பம்தான் சம்பவிக்கும். அவனோட வாழ்க்கையே வேஸ்ட். 17வது பாடல், யஹா து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மதிருப்தஸ்ச மானசஹ ஆத்மனியேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. சரி, இந்த கர்மாலேருந்து எல்லா கர்மாவையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா நம்ம நிஜமாவே சும்மா இருக்கணும் அப்படின்னாக்க அந்த ஆளுக்கு வந்து அவர் எப்படி இருக்காராம், ஆத்மரதிகி. அவருக்கு எதுல சந்தோஷம்னா தானா இருக்கிறதுல தான் சந்தோஷம். வேற எதுவும் கிடைக்கணும் பண்ணணுங்கிறதுனால சந்தோஷம் வருதுன்னு அவர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே இல்லை. தானா இருக்கிறதுலயே ஒரு சந்தோஷம். நம்மளுக்கெல்லாம் இந்த ட்ரீம்லெஸ் டீப் ஸ்லீப்ல ஒரு அமைதி ஏற்படுறதே, அதுலயே இருக்கிறதுலயே சந்தோஷம். அதுக்குன்னு படிச்சு தூங்க முடியாது. தூக்கம் அதாவது நம்ம கையில இல்லவும் இல்லை. ஆனா அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த அமைதி, எதுவுமே பண்ணாம எதுவுமே கிடைக்காம எதையுமே அனுபவிக்காம இருக்கக்கூடிய அந்த அமைதி இருக்கே, அதுதான் வந்து ஆத்மரதிகி ஏவ ஸ்யாத் ஆத்ம திருப்தமான. அவருக்கு வந்து வெளியிலேருந்து ஏதோ கிடைக்கணும்னு தான் தன்னிலேயே திருப்தியா இருக்கார். அதுதான் நம்மளுக்கு தூக்கத்திலேயே நம்ம அனுபவிக்கிறோம். நம்மளுக்கு ஒன்றும் அங்க ஏதோ ஆக்ஷன் நடந்ததுனால திருப்தியே இல்லை. ஏதோ வஸ்துக்கள் எல்லாம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணினதுனால சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை. அமைதியே நம்மளாவே, நம்மளோட உருவமே அமைதியாவே அப்படியே இருந்த மாதிரி. ஆத்மரதீஹி ஆத்ம திருப்தஹா ஆத்மனியேவச்ச சந்துஷ்டஹா. அவருக்கு வந்து அந்நிய பொருள்னால சந்தோஷம் வருதுங்கிறதே இல்லை, தானா இருக்கிறதுலயே சந்தோஷம். அது ஆக்சுவலா தானா இருக்கிறது தான். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. ஆத்ம திருப்திஹி ஆத்ம சந்துஷ்டஹா ஆத்ம ரத்திஹின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அது இருப்பு மாத்திரம்தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தானா இருக்கிறது. அப்படி இருக்கிறவனுக்கு ஒரு கர்மாவும் பண்றதுக்கும் இல்லை, அவருக்கு இயக்கம்ங்கிறதே கிடையாது. அவர் இருப்புல எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறவர் தான் இயங்குறோம்னோ, நான் இப்படி இயங்கணும்னோ அப்படி இயங்கணும்னோ, அது அந்த இயக்கத்தோட பலன் என்னங்க, அந்த கொஸ்டின்லாம் வந்து இட் ஜஸ்ட் டசன்ட் அரைஸ் ஃபார் ஹிம் அட் ஆல். தஸ்ய காரியம் ந வித்யதே. 18வது பாடல், நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ ந அகிருதேனைஹ கஷ்டன ந ச அஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த வியபாஸ்ரயா. அப்படி இருக்கிறவருக்கு இங்க ஏதோ பண்ணி ஆக வேண்டியதுங்கிறது இல்லை. அதான் இங்க பார்த்தோம், ஆத்ம திருப்திகி அப்படிலாம் சொன்னோம் இல்லையா. அவருக்கு அந்த இயக்கம்ங்கிற கான்செப்டே, இப்ப தூங்கும்போது நான் கர்மா பண்ணணும், இல்ல பண்ணாம இருக்கணும், பண்ணிட்டு இருக்கேன் இல்ல பண்ணாம இருக்கேன், ஏதாவது நினைச்சு நான் தூங்கிட்டு இருக்கோம். அது கான்செப்ட் ஆஃப் கர்மா இட் செல்ஃப் இஸ் நாட் தேர். இவர் வந்து இங்க அந்த சிஸ்டம், இந்த செட்டப், இந்த சிஸ்டம் இருக்கே லோகம்ங்கிற செட்டப்ல வந்து ஏதோ பண்ணி அடையணுங்கிறதே அவருக்கு இல்லை. நைவ தஸ்ய கிருத்தேன அர்த்தம், பண்ணினதுனால ஏதோ கிடைக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை அவருக்கு. நான் அகிருத்தேன், அதுக்குன்னு நான் பண்ணாம சும்மா, அதாவது சும்மா இருக்கிறத பண்றதும் இல்லை. அவர் சும்மா இருக்கிறது தானே தவிர்த்து கர்மா பண்றது இல்ல கர்மா பண்ணாம இருக்கிறத பண்ணறது ரெண்டும் பண்ணல. அவர் சும்மா இருக்கிறத பண்ணறதுன்னா நான் சும்மா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா இருக்கிறது அது இல்லை. அது இவர் நேச்சுரலா ஸ்பான்டேனியஸா சும்மா இருக்கிறவர். நான் அகிருத்தேன இக கஷ்டன, பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சு, ஆக்சுவலி அதுவும் ஒரு கர்மா தான். நான் பண்ணாம பேசாம இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு கர்மா, அதை பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. அதுவும் பண்ணல இவர். நச்ச அஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த, இந்த சகல சிருஷ்டிலையும் அவருக்கு ஏதோ கிடைக்க வேண்டியதுன்னு ஒண்ணுமே இல்லை. எது மேலேயும் அவருக்கு டிபெண்டன்சியே இல்லை. he is not even aware of anything or anyone existing around him, or from them I have to get something or gain somethingங்கிற அந்த அந்த பாவமே இல்லை அவருக்கு. அவர் தானே, அதான் நம்மளுக்கு தூக்கத்துல இருக்கிற நிலையதான்.
அடுத்தவன் இருக்கான், நான் அவனுக்கு இதை பண்ணணும், இல்லை பண்ணாம இருக்கணும், எனக்கு இது கிடைக்கணும் கிடைக்காம இருக்கணும், அது ஒரு பாவமும் இல்லையே, அப்படியே இருப்பு மாத்திரம். அந்த நிலையில இருக்கிறவருக்கு கர்மாங்கிறதே கிடையாது. 19வது பாடல். தஸ்மாத் அசக்தா சததம் காரியம் கர்ம சமாச்சர. அதனால எதுலயும் ஒட்டிக்காம, ஆசக்தி இல்லாம, அதாவது பர்சனல் கிராட்டிபிகேஷன், தன்னுடைய மனசு, தன்னுடைய இந்திரியங்கள், அது திருப்திப்படுத்தணுங்கிற பாவம் இல்லாதக்கி அசக்தா சததம் கர்ம சமாச்சர, எப்பவும் கர்மால ஈடுபடுனா என்ன, இயக்க, உன்னை எந்த சக்தி இயக்கிறதோ அதுக்கு சும்மா வழங்கி கொடுன்னு அர்த்தம். எப்பயுமே எனக்கு இது கிடைக்கணும், இது கிடைக்காம இருக்கணுங்கிற அந்த பாவம் இல்லாம கர்மால ஈடுபடுறதுன்னாக்க யூ ஆர் ஒன்லி ட்ரிவன். ஸோ உன்னை ஏதோ ஒரு சக்தி, இந்த சொசைட்டில ஒரு அம்சமா இருக்கியோ இல்லையோ, இந்த சொசைட்டியை நடத்துற ஒரு சக்தி உன்னை இயக்கித்துன்னு சொன்னா அது எப்படி இயக்கிறதோ இயக்கிறதுன்னு விட்டுடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காரியம் கர்ம சமாச்சார. சமாச்சாரம்னா நீ அந்த கர்மாவை பண்ணுங்கிற அர்த்தம் மாதிரி எடுத்துக்கப்படாது. அது தனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலே அது இயக்கம்தான், பண்றதாகாது. அசக்தா சததம் காரியம் கர்ம என்ன பண்ணணும், அதான் மனசு புத்திலாம் குறுக்கே வந்தாதான் நான் என்ன பண்ணணும் பண்ணாம இருக்கணுங்கிற கொஸ்டின்லாம் வரும். காரியம் கர்ம இயக்கப்பட்டு இயங்கறச்சே அதை நடத்துற சக்திக்கு இந்த யூனிட்டை வச்சு என்ன வேலை செய்ய வைக்கணுங்கிறது தெரியும், அது கரெக்டா அப்படி இயக்கின்னு இருக்கும். அதனால நம்மளோட பொறுப்பே இல்லை, நான் இது இப்படி நடக்கணுமா, செய்யணுமா, போகணுமா, படாதா அப்படிங்கிற அந்த கொஸ்டினே இருக்காது. எது பண்ணணுமோ அது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அதுதானே இயக்கிறது. மனசு புத்தி குறுக்கே வராததுனால நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ணணுமோ இல்லை குறைச்சி பண்ணணுமோங்கிற அந்த கொஸ்டினோ கன்ஃபியூஷனோ இருக்காது. காரியம் கர்ம சமாச்சார அசக்தா ஆச்சரன் கர்ம அசக்தோ ஹி ஆச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி புருஷா. அப்படி கர்மால ஒட்டிக்காதக்கி இயக்கப்பட்டு இயங்கினாயானால் அந்த ப்ராசஸே போரும் அந்த பர நிலைய அடையறதுக்கு. அது அவர் இயங்கும் போதே அந்த நிலையில தான் இருக்கார் இல்லையா. தனக்குன்னு எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற பாவம் இல்லாம ட்ரிவன் பை பிரகிருத்தியோ, அது என்ன ஃபோர்ஸோ ஏதோ ஒண்ணு, அதாவது சிஸ்டமை நடத்துற அந்த சக்தியால ட்ரிவன் பை தட் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் கர்மா நடக்கிற காலத்திலேயே அந்த நிலையில தான் இருக்காரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ பரமமான ஒரு இதை அடையறாருங்கிறது இல்லை. அதுதான் யோகத்துல இருந்து கர்மா பண்றதுன்னு பக்தி யோகத்துல சொல்லுவாருக்கா, யோக நிலையில இருந்து கர்மா பண்ணு. அது பண்ண முடியலையா, கர்த்திருவம் விடுறதா, சரி எனக்கோசரம் கர்மா பண்ணு, அது குருவுக்காக இல்ல பகவானுக்காக அப்படிங்கிற பாவத்துல பண்ணு. அதுவும் பண்ண முடியல, ஆசை குறுக்க விடுறதா, எனக்கு வேணும்னு விடுறதா, கர்ம பலனியாவது எனக்கு தியாகம் பண்ணு அப்படின்ற படிப்படியா இறங்கி இது ஆசக்தா ஆசக்தோஹி ஆச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி புருஷா. அப்படி தன்னோட இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட திருப்திக்காக கர்மா செய்யப்படலை அப்படின்னு சொன்னாக்க that itself is enough for that jiva to get to the highest state. 20வது பாடல். கர்மணைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயஹ லோகசங்கிரஹமே வாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி. இப்படி எல்லாம் ஏதாவது உபதேசமா தியரட்டிக்கலா அதெல்லாம் சொன்னாக்க இப்படி எல்லாம் யாராவது இருந்திருக்காளா? இப்ப போன சாப்டர்லயே கேட்டாருன்னோ ஸ்தித பிரக்ய அப்படிலாம் அந்த மூலத்துல ஊன்றி இருன்னா அப்படி யாராலையாவது இருக்க முடியுமா? இருந்திருக்காளா? இருக்கான்னா அவளோட தன்மை எப்படி இருக்கும்? என்னன்னா லோகத்துல இந்த வெளியில இருந்து எடுத்துக்கிறதுங்கிற அந்த பாவம் இருக்கிறவ, அதனால்தான் சத் சங்கம் எல்லாம் வென்றிருக்கு. ஆக்சுவலி சத்து நம்மளுக்கே ஆதாரமா இருக்கிறது சத்து தான். சத்து சங்கம்னா we have to be with ourselves, முடிஞ்சு போச்சு. அதான் ரியல் சத் சங்கம். ஆனா இது ஏன் வெளியில இன்னொரு, ஏன்னா அந்த மைண்ட் அப்படி ட்ரெயின் ஆயிருக்கு. வெளியில இருக்கிற எனர்ஜிஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுங்கிறது
கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இட் ஃபாஸ்ட் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கிற வரைக்கும் வெளியிலேருந்து எதையோ கேட்கணும் பண்ணணும் அப்படிங்கிற பாவம் இருக்கா. அந்த பாவம் இருக்கிறச்சே இந்த மாதிரி யாராவது இருந்திருக்காளா, அவ எப்படி இருவா, அந்த தன்மையெல்லாம் கேட்டானாக்கா அப்ப அதுக்கிட்ட ஈடுபடுறது கனெக்ட் ஆகிறது ஈஸியா இருக்கும். அப்ப வந்து இங்க சொல்றார், கர்மணைவகி சம்சித்தியம் ஆசிதா ஜனகாதயா. இப்படி இப்ப நான் சொன்னேனே உனக்கு, அதாவது இயக்கப்பட்டு இயங்கி எல்லாத்தையும் நடத்துற சக்தியினால இயக்கப்பட்டு இயங்கி கர்மால ஈடுபட்டு அப்படிதான் வாழ்ந்திருக்கா ஜனகாதி ராஜ ரிஷிகள், அதான் ஞானிகள். அது ஜனகர்லாம் வந்து ரியலைஸ்டு பீப்புள். ஆனா அவ வந்து நான் சும்மா இருக்கணும், நான் என் ஞானத்தை அடைஞ்சுட்டேன், நான் சும்மா இருக்கணும்னு அவ சங்கல்பிக்கல எதுவும். நியத்தி வந்து அவளை எப்படி ராஜாவா வச்சு என்னென்ன கர்மாவா மூலமா நடக்கணும்னு இயக்கித்தோ அதுல அவ ஃபிட் ஆகி இருந்தா, அவ்வளவுதான். கர்மணைவகி சம்சித்தியம் ஆசிதா ஜனகாதயா ஜனகா அண்ட் அதர்ஸ். லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி. அதாவது சிஸ்டம் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இயக்கிற சக்தி இந்த உணர்ந்தவாளுக்கும் எதோ கர்மா போட்டு அவ மூலமா எதோ நடத்தும். அவளுக்கு சில சில சக்திகள், ராஜாவா பிறந்திருக்காருன்னா அந்த க்ஷத்ரியனா இருக்கக்கூடியனா அந்த இஃபெக்ட் எல்லாம் அந்த உபாதிக்கு இருக்கும். ஸோ அந்த உபாதியோட அந்த வைபவங்கள்லாம் யூஸ் பண்ணி இந்த சொசைட்டியை நடத்தணும்னு பிரகிருதி டிசைட் பண்ணி அவளை இயக்கிறது அப்படின்னு சொன்னா லோக சங்கிரகம். சிஸ்டம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அது ஒரு வியாஜம். அது நடத்துற சக்தி, அதோட பொறுப்பு. அது இந்த ரிசோர்ஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கிறது. அவளை பார்த்துக்கோ. சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி. எப்படி அவ வந்து அந்த நடத்துற சக்திக்கு சப்மிட்டடா இருந்து அதை அவ மூலமா என்ன நடத்தித்தோ அதுக்கு வழங்கி கொடுத்து இருந்தாலோ அந்த மாதிரி நீயும் அவளை பார்த்துட்டு அந்த மாதிரி வழங்கி கொடுத்து உன்னை பிரகிருதி எப்படி இயக்கிறதோ அதுக்கு வழங்கி கொடுத்து பேசாம இரு. 21வது பாடல். எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்தத் தேவ இதரோ ஜனஹா. தத்தத் ஏவ இதரோ ஜனஹா ச யத் பிரமாணம் குருதே லோகஹா தது அனுவர்த்ததே. தான் இப்ப நம்ம சொன்னதுதான். ஆவரேஜ் பர்சன் இன் தி சொசைட்டி, ஆவரேஜ் ஜீவா, அதுக்கு என்னன்னாக்கா வந்து அடுத்தவாளை பார்த்து பண்றது, அந்த டேக்கிங் தி இன்புட் ஃப்ரம் தி என்விரான், ஃப்ரம் த சொசைட்டிங்கிற அந்த பாவம் இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தன்னிலையை அடைஞ்சாலும் கர்மால ஈடுபடுறவா வந்து they will be very good examples. ஏன்னா அவ வந்து தப்பு பண்ண மாட்டா. ஏன்னா அவ பண்ணலையோ இல்லையோ, இயக்கப்பட்டு இயங்குறா. எந்த பர்பஸ்க்காக இயங்குறா அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் ஹிதம் ஏற்படணுங்கிற பாவத்துல இயங்குறா. ஸோ கர்த்திருவத்தோட வேலை பண்ணணும்னு நினைக்கிற சில ஜீவன்களுக்கு they will be very good examples. அவ எப்படி பண்றா பாரு, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னுட்டு அவளுக்கெல்லாம் வழிகாட்டும் விதமா வந்து இவ கர்மாச்சரணம் பண்றது வந்து அமையறது. that is needed in the system, that is needed in the society. அதனால அவளை பார்த்துக்கோ. ஜனகாதிகள் மாதிரி உன்னை எப்படி பிரகிருதி இயக்கிறதோ அந்த மாதிரி நீ அந்த கர்மாக்கு வழங்கி கொடுத்து இரு. அப்புறம் தன்னை பத்தி சொல்லிக்கிறார். ஜனகர் ஆதிகளை சொல்லிவிட்டு தன்னை பத்தி சொல்லிக்கிறார். நம்மள அது வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அண்ணாமலை.